வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா 40 டு 50 60 வயதுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளை முதல் 4 விதமான அறிவிப்புகள் வெளியிட போறாங்க. இந்த 4 விதமான அறிவிப்புகளுமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விதமா மாவட்டங்கள்லயும் இது செயல்பட்டு வந்திருக்குங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, செயல்பாடுகள் அப்படின்றது எல்லாமே ஒண்ணுதான். 38 மாவட்டத்துல இருக்கக்கூடிய 40, 50, 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க. அதாவது அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான ஊதியங்கள், அதாவது நிறைய புகார்கள் அளிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 வயதிற்கு மேல் எங்களுக்கு 1000 ரூபாய் வரும். அது வரவில்லை. அந்த 1000 ரூபாயை 1200 அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கூட சிலருக்கு சில பேருக்கு வரவில்லை அப்படின்ற புகாரை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பண வரவு ஏன் வரவில்லை? 60 வயதை தாண்டியவர்களுக்கு என்னதான் நடந்தது? 40, 50, 60 வயதில் இருக்கிறவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு ஏன் இந்த மாதம் வரக்கூடிய 1000 1200 ரூபாய் வரவில்லை? இது உண்மையா இல்லையா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நாம இப்போ இந்த வீடியோவை முழுசா சொல்ல போறேன். ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னா என்னன்றது செய்யும். கட்டாயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 1200 வருதுன்றது உண்மை. இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்புகள் வந்த வண்ணம் தான் இருக்கு. இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த விதமாக சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதற்குண்டான அப்டேட்டை நான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஆதரவற்ற நிலையில் உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அப்படின்றது முதியோருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த துயரத்தை வந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்னா இந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட், அதாவது முதியோர் உதவித்தொகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த பணத்தை வாங்குறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வழிமுறைகள் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அந்த வழிமுறைகளை நீங்க சரியா வந்து பயன்படுத்திக்கணுங்க. அது வந்து அரசு தரப்புல சொல்லக்கூடிய வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, கட்சி ரீதியா வரக்கூடிய ஒரு சில வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒவ்வொன்றையுமே மிக தெளிவா சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கட்சி ரீதியா வரக்கூடியது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பொதுவா நீங்க வரக்கூடிய எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத அதே மாதிரி இந்த பணம் வாங்கலை அப்படின்னா எப்படி இதை வாங்குறது. எலெக்ஷன் டைமும் வந்துருச்சு. இப்போ அந்த 1000 உதவி தொகை வாங்கணும் அப்படின்னா இதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் சொல்ல போகிறேங்க. சிலப்பா கடைசியாக கட்சியெல்லாம் கிடையாது. கட்சி நான் எப்படி வாங்கட்டும், ஆளுங்கட்சி அதற்கான தான் வாங்க முடியும் எல்லாமே கிடையாது. இது ஒரு சின்ன முயற்சி தான். ஓகேங்களா? ஒரு சின்ன முயற்சி செயல்பாடுகள் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நிச்சயமாக அந்த பணம் உங்களுடைய அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கம்யூனிட்டி டேப் மூலமாக இல்லை வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒர்க் 1 ஆதார் அட்டை கட்டாயமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதியோர் உதவி தொகை வாங்குறதுக்கு ஆதார் அட்டையில் டேட் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கும். டேட் அண்ட் மந்த் இயர் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டு, அடுத்து பாஸ்புக், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் முதியோர் உதவி தொகைக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து எல்லாமே உங்கள் அக்கௌண்ட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது இருந்தால் மட்டும்தான். ஸோ வங்கி இல்லாதவர் அல்லது வங்கி இல்லாதவர் என்ற சொற்களை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த சேவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிதி சேவைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வேணும். கட்டாயம்னா இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் விண்ணப்பமே செய்ய முடியும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு உங்களால் விண்ணப்பிக்கவே முடியாது. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பொறுத்தவரை எந்த ஒரு இடத்துல அடித்த திருத்தல், ரீமார்க்கிங்கோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இண்டிவிஜுவலாக கொண்டு வர போகிறாங்க, இல்லைப்பா கட்சி ரீதியாக போகிறாங்க அப்படின்றதே கரெக்டு. ரெண்டே கட்சி தான். ஓகேங்களா? ஸோ ஒரு மெயினான இது ரெண்டு ஃபார்மில் தான் கொண்டு வராங்க. ஸோ அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த முதியோர் உதவி தொகைக்கு உண்டான
ஃபார்ம் எல்லாம் பல்காக போகும். இதுவரை ஸ்டார்ட் பண்ணலைன்னா நீங்கள் உடனடியாக 60 வயசு ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்ட்ரைட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து ஆஃபீஸ் போனீங்க, டக்குன்னு கேட்க வேண்டியதை கேட்பாங்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா சைன் போடுவாங்க. எல்லா ப்ரொசீஜரும் நடக்கும். ஆனால் இப்படி கட்சி ரீதியாக போகிறப்போ ஒரு பணமும் கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஏடிஎம் இந்த டிஎம்கேல கொடுக்குறாங்க அப்படின்னாலும் சரி, இருக்கக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்டில் இந்த 1200 60 வயசு இருக்கிறவங்களுக்கு மிக விரைவில் உங்களுடைய வங்கி கணக்கில் வைக்க போகிறாங்க. நாளை முதல் இந்த 4 விதமான அறிவிப்புகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வங்கி கணக்கு கரண்ட்டில் வச்சுருக்கணும். மினிமம் அக்கௌண்ட்டில் 1000லேருந்து 1500 இருக்கணும். கம்மியாக வச்சுருந்தா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து 100 போட்டிங்களாலும் சரி, 300 போட்டாங்களாலும் சரி, 1000 2000 அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுறப்ப சடன்னு பிடிச்சிருவாங்க. இது ஒரு மாதிரியான அறிவிப்புமே வந்திருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1500 மேலே அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த முதியோர் உதவித்தொகை அந்த முதியோர் உதவித்தொகை நீங்கள் கரெக்டான முறையில் வாங்குறீங்களா அப்படின்னான்றது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷனை நேரில் வரலாம், இல்லைனா அப்படின்னா ஆன்லைன் இருக்கக்கூடிய எல்லா விதமான சர்டிஃபிகேட்டையும் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் 2வது அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். 3வது அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வங்கி கணக்கில் கொடுத்ததுக்குரிய ஆதார் மொபைல் நம்பர் கரண்ட்டில் இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்க, என்ன எந்த விதமாக பண்ணாலும் சரி, இனிமேல் ஆதாரை வச்சு ரெடி பண்ணுறது உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. நீங்கள் அப்படி பேங்க்கு கொடுத்துருக்கூடிய ஆதார் நம்பர் கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னா பேங்க் அப்டேட் வச்சு ஓகேங்களா. 4வது அப்டேட்டையும் மிக மிக முக்கியமானது இதுதான், ஆதார் கேஒய்சி. இந்த ஆதார் கேஒய்சியை ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளை முதல் இந்த 60 40 50 60 வயசு இருக்கிறவங்களுக்கு இது நடைமுறையில் கொண்டு வந்துடுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா 40 to 50 60 வயதுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளை முதல் 4 விதமான அறிவிப்புகள் வெளியிட போறாங்க. இந்த 4 விதமான அறிவிப்புகளுமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விதமா மாவட்டங்கள்லயும் இது செயல்பட்டு வந்திருக்குங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, செயல்பாடுகள் அப்படின்றது எல்லாமே ஒண்ணுதான். 38 மாவட்டத்துல இருக்கக்கூடிய 40 50 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க. அதாவது அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான ஊதியங்கள், அதாவது நிறைய புகார்கள் அளிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 வயதிற்கு மேல் எங்களுக்கு 1000 ரூபாய் வரும். அது வரவில்லை. அந்த 1000 ரூபாயை 1200 அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கூட சில பேருக்கு வரவில்லை அப்படின்ற புகாரை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பண வரவு ஏன் வரவில்லை, 60 வயதை தாண்டியவர்களுக்கு என்னதான் நடந்தது? 40 50 60 வயதுல இருக்கிறவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு ஏன் இந்த மாதம் வரக்கூடிய 1000 1200 ரூபாய் வரவில்லை? இது உண்மையா இல்லையா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நாம இப்போ இந்த வீடியோவை முழுசா சொல்ல போறேன். ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படின்னா என்னன்றது செய்யும். கட்டாயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையில இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 1200 வருதுன்றது உண்மை. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிப்புகள் வந்த வண்ணம் தான் இருக்கு. இது எல்லாமே ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த விதமாக சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதற்குண்டான அப்டேட்டை நான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஆதரவற்ற நிலையில் உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அப்படின்றது முதியோருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த துயரத்தை வந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்னா இந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட், அதாவது முதியோர் உதவித்தொகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த பணத்தை வாங்குறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வழிமுறைகள் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அந்த வழிமுறைகளை நீங்க சரியா வந்து பயன்படுத்திக்கணுங்க. அது வந்து அரசு தரப்புல சொல்லக்கூடிய வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, கட்சி ரீதியா வரக்கூடிய ஒரு சில வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒவ்வொன்றையுமே மிக தெளிவா சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கட்சி ரீதியா வரக்கூடியது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பொதுவா
நீங்கள் வரக்கூடிய எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத அதே மாதிரி இந்த பணம் வாங்கலை அப்படின்னா எப்படி இதை வாங்குறது. எலெக்ஷன் டைமும் வந்துருச்சு. இப்போ அந்த 1000 உதவி தொகை வாங்கணும் அப்படின்னா இதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் சொல்ல போகிறேங்க. சிலப்பா கடைசியாக கட்சியெல்லாம் கிடையாது. கட்சி நான் எப்படி வாங்கட்டும், ஆளுங்கட்சி அதற்கான தான் வாங்க முடியும் எல்லாமே கிடையாது. இது ஒரு சின்ன முயற்சி தான், ஓகேங்களா. ஒரு சின்ன முயற்சி செயல்பாடுகள் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நிச்சயமாக அந்த பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கம்யூனிட்டி டேப் மூலமாக இல்லை வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் ஆதார் அட்டை கட்டாயமாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து நீங்கள் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதியோர் உதவி தொகை வாங்குறதுக்கு ஆதார் அட்டையில் டேட் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கும். டேட் அண்ட் மந்த் இயர் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா. அடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டு, அடுத்து பாஸ்புக், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் முதியோர் உதவி தொகைக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து எல்லாமே உங்கள் அக்கௌண்ட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது இருந்தால் மட்டும்தான். ஸோ வங்கி இல்லாதவர் அல்லது வங்கி இல்லாதவர் என்ற சொற்களை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த சேவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிதி சேவைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன், ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வேணும். கட்டாயம்னா இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் விண்ணப்பமே செய்ய முடியும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு உங்களால் விண்ணப்பிக்கவே முடியாது. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பொறுத்தவரை எந்த ஒரு இடத்துல அடித்த திருத்தல், ரீமார்க்கிங்கோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இண்டிவிஜுவலாக கொண்டு வர போகிறாங்க, இல்லைப்பா கட்சி ரீதியாக போகிறாங்க அப்படின்றதே கரெக்டு. ரெண்டே கட்சி தான், ஓகேங்களா. ஸோ ஒரு மெயினான இது ரெண்டு ஃபார்மில் தான் கொண்டு வராங்க. ஸோ அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த முதியோர் உதவி தொகைக்கு உண்டான ஃபார்ம் எல்லாம் பல்காக போகும். இதுவரை ஸ்டார்ட் பண்ணலைன்னா நீங்கள் உடனடியாக 60 வயசு ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்ட்ரைட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து ஆஃபீஸ் போனீங்க, டக்குன்னு கேட்க வேண்டியதை கேட்பாங்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா சைன் போடுவாங்க, எல்லா ப்ரொசீஜரும் நடக்கும். ஆனால் இப்படி கட்சி ரீதியாக போகிறப்போ ஒரு பணமும் கொடுக்க வேண்டாம், ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ ஏடிஎம் இந்த டிஎம்கேயில் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் சரி, இருக்கக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்டில் இந்த 1200 60 வயசு இருக்கிறவங்களுக்கு மிக விரைவில் உங்களுடைய வங்கி கணக்கில் வைக்க போகிறாங்க. நாளை முதல் இந்த 4 விதமான அறிவிப்புகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வங்கி கணக்கு கரண்ட்டில் வச்சுருக்கணும். மினிமம் அக்கௌண்ட்டில் 1000லேருந்து 1500 இருக்கணும். கம்மியாக வச்சுருந்தா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து 100 போட்டிங்களாலும் சரி, 300 போட்டாங்களாலும் சரி, 1000 2000 அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுறப்ப சடன்னு பிடிச்சிருவாங்க. இது ஒரு மாதிரியான அறிவிப்புமே வந்திருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1500 மேலே அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த முதியோர் உதவித்தொகை அந்த முதியோர் உதவித்தொகை நீங்கள் கரெக்டான முறையில் வாங்குறீங்களா அப்படின்னான்றது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷனை நேரில் வரலாம், இல்லைனா அப்படின்னா ஆன்லைன் இருக்கக்கூடிய எல்லா விதமான சர்டிஃபிகேட்டையும் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க, ஓகேங்களா. இதுதான் 2வது அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். 3வது அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வங்கி கணக்கில் கொடுத்ததுக்குரிய ஆதார் மொபைல் நம்பர் கரண்ட்டில் இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்க, என்ன எந்த விதமாக பண்ணாலும் சரி, இனிமேல் ஆதாரை வச்சு ரெடி பண்ணுறது உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. நீங்கள் அப்படி பேங்க்கு கொடுத்துருக்கூடிய ஆதார் நம்பர் கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னா பேங்க் அப்டேட் வச்சு, ஓகேங்களா. 4வது அப்டேட்டையும் மிக மிக முக்கியமானது இதுதான், ஆதார் கேஒய்சி. இந்த ஆதார் கேஒய்சியை ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளை முதல் இந்த 60 40 50 60 வயசு இருக்கிறவங்களுக்கு இது நடைமுறையில் கொண்டு வந்துடுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.